ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வீட்டிலேயே எப்படி உப்பு பிஸ்கட் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் காமிக்க போகிறேன். இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிஜமாகவே சொல்கிறேன், 50-50 கிராக் சாக் அதெல்லாம் வாங்கவே மாட்டீங்க. நம்ம வீட்டிலையே எப்படி இது செய்யலான்னு நான் இப்போ சொல்ல போகிறேன். செஞ்சு பாருங்கள், அடிக்கடி நீங்கள் நிஜமாக செய்வீங்க. அதுக்கு என்னென்னா, முதல்ல 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் அரை டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் அரை கப் சீனி. உப்பு பிஸ்கட்னாலும் சீனி போட்டு தான் ஆகணும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி நல்லா மைட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் பட்டர், அதாவது 100 கிராம் பட்டரை நல்லா அப்படியே பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா தண்ணியாக வர்ற மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வச்சு சாஃப்டாக பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுங்கள், நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, பெப்பர், ஜீரகம், அப்புறம் சீனி, உப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சோம் இல்லையா, அதையும் நல்லா இதில் போட்டு நல்லா பரட்டிக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு ஒரே ஒரு மிளகாவை மட்டும் தட்டி அதோடு சேர்த்து பச்சை மிளகாவை அப்படியே நல்லா விஸ்கு வச்சு இது பண்ணி விடுங்க. அப்புறம் 1 கப் மைதா மாவு அதையும் எடுத்து அதே மாதிரி ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா அதையும் போட்டு நல்லா, ஒரு பிஞ்ச் தான் போடணும். ஏன்னா அந்த பேக்கிங் சோடா எல்லாத்துலேயும் கலக்கிற மாதிரி நல்லா விஸ்க வச்சு அப்படியே பரட்டிக்கிட்டே இருங்க. நல்லா பிரட்டணும், அப்போ தான் உங்களுக்கு சேரும். அடுத்து பால் என்னென்னா 3 டீஸ்பூன், அதாவது 4 டீஸ்பூன் பாலை அதில் ஊற்றிக்கோங்க. எனக்கு 4 டீஸ்பூன் போச்சு, கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு மேற்கொண்டு வேணும்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. தண்ணி ஆகிடக்கூடாது. கையை வச்சு பிரட்டிக்கிட்டே இருந்தால் கூட நல்லா உருண்டுடும். மாவு ரொம்ப கெட்டியாக தேவையில்லை, இந்த மாதிரி இருந்தாலே போதும். நல்லா சூப்பராக இருக்குங்க. நல்லா உருட்டி இந்த மாதிரி வரலைன்னா நீங்கள் வேணால் எக்ஸ்ட்ரா ஒரு பால் கலந்துக்குங்க, 1 டீஸ்பூன் கலந்துக்குங்க. இந்த மாதிரி கலந்துட்டு அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 2ஆக பிரிச்சுக்குங்க. டபுளாக பிரிச்சுட்டு நல்லா உருட்டிட்டு கொஞ்சம் மைதா மாவை நம்ம இதில் கொட்டி அதை நல்லா உருட்டிட்டு நல்லா உருட்டணும். கொஞ்சம் இதாக தான் இருக்கும் மாவு. அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு கட்டியாக வராமல் இருக்கும். அதனால் நல்லா கையில் உருத்திட்டு இது சப்பாத்தி பலகை வச்சு நல்லா இது நல்லா தேய்ங்க. நான் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நல்லா நீல வாக்கில் நல்லா தேய்ச்சி வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு, அதாவது மேல் ரொம்பவும் பெருசாக இருக்கக்கூடாது, தடிமனாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்பவும் இதாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தட்டி உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ பிஸ்கட்டை இந்த மாதிரி கட் பண்ணி அழகாக வச்சுக்குங்க. என்ன டிசைன் வேணுமோ அழகாக கட் பண்ணி வச்சுக்குங்க. நான் ஏற்கனவே இந்த டிசைன் உங்களுக்கு என்ன டிசைன் போடணுமோ போட்டு நான் பட்டர் ஷீட் போட்டு இதில் அடுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் அவனை ஃப்ரீ ஹீட் பண்ணுங்கள். நான் ஏர் ஃப்ரையரில் தான் பண்ண போகிறேன். அது ஏற்கனவே 3 மினிட்ஸ்க்கு ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து 150 டிகிரிக்கு 19 நிமிஷம் நீங்கள் கரெக்டாக வச்சிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு பிஸ்கட் ரெடி ஆயிரும். இப்போ நான் உலக்க வைக்கிறேன் பாருங்கள். உலக்க வச்சு கரெக்டாக அந்த இது உங்களுக்கு வேகலைன்னா வேணால் நீங்கள் ஒரு 2 நிமிஷம் கூட வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இது கரெக்டான டைம் தான். இந்த அளவுக்கு நீங்கள் டைம் வச்சாலே போதும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே லேசாக ஒயிட்டாக இருக்கும், மேலே லைட்டாக செவந்து வர்ற மாதிரி வரும். பார்த்தீங்கன்னா பிஸ்கட் ரெடி ஆயிருச்சு. உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்களேன், நிச்சயமாகவே நீங்கள் வெளியே வாங்கவே மாட்டீங்க. இதை அவனில் இல்லாமல் கூட நீங்கள் உப்பு போட்டு நம்ம இதுலேயும் பண்ணலாம், அடுப்புலேயும் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். சங்கீதா ப்ரமோ டைம் 2க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.